இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். இவர்கிட்ட இருந்து ஒரு கடைசியா வந்து அந்த பரமசிவன் பாத்திமாங்கிற படம் வந்து இந்த டீம்ல நானும் ஒரு ஆளுங்கிறதுனால இந்த படத்தை வந்து எனக்கு திரைக்கு வரதுக்கு முன்னாடியே இல்ல ப்ரீவியூ ஷோ போடுறதுக்கு முன்னாடியே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா இவரு எழுதி வெளியிடுறானா இல்ல ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இவர் வெளியிட மாட்டாருன்னு அதுதான் எனக்கு இந்த படத்தை பார்க்க தூண்டியது. கலாச்சாரம், நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி வந்து பாதிக்கப்படுறதுங்கிறத மையக்கரு இந்த படத்தினுடைய மையக்கரு. இது சம்பந்தமாக இந்த டீசர், அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்கேன் இது சம்பந்தமாக. அதெல்லாம் வெளியே வந்த உடனே ஒரு சில கிறிஸ்தவ மத வெறி கும்பல் வந்து கதற ஆரம்பிச்சிருக்கு. இந்து மதம் வந்து எப்படி துண்டாடப்படுகிறது, ஒரு வேலை தாரேன், உனக்கு ஒரு வாத்தியார் வேலை தாரேன், அந்த வேலைக்கு நீ செய்ய வேண்டியது நீ மதம் மாறணும், இது கட்டாய மதம் மாற்றம் தானே. இது மாதிரி படத்தை எடுக்கிறவங்களை நம்ம ஊக்கப்படுத்தணுமா வேண்டாம்? அவனே பிச்சை எடுக்க தானே வந்தான்னு சொல்லியிருப்பாரு, கரெக்டு தானே. அதுக்கு இந்த பாதிரியார் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து நேற்றுக்கு பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். அவசியம் நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துழைக்கணும், ஒரு வேண்டுகோள்னு வச்சுருங்களேன். பரமசிவன் பாத்திமா இந்த படத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும். இது வந்து இதை வந்து இயக்குனது வந்து இசைக்கு கார்வண்ணன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ இல்லைன்னா இந்து அமைப்புகள்லையோ அவங்க தொடர்பிலே இல்லாதவங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி, மாநில நிர்வாகியாக இருந்தவர். இந்த படத்தை இவர் எடுத்திருக்க படம் தான். இப்போ இவர் பல படங்கள் எடுத்திருக்காரு. அதில் ஒரு படம் வந்து கடைசியாக இப்போ திரைக்கு வரக்கூடிய படம் வந்து பரமசிவன் பாத்திமா. இதை பற்றிய ஒரு சின்ன தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் முக்கியமாக அந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் கொஞ்சம் நல்லா விரிவாகவே நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதை எப்படிலாம் இவங்க வந்து திராவிடியா மகன்கள் வந்து அதை மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். புத்தகம் கொஞ்சம் பெரிய புக்கு, 350 ரூபாய். இந்த புத்தகத்துக்கு வந்து ஏற்கனவே பணம் அனுப்புனவங்க சில பேருக்கு புத்தகம் போய் கிடைக்காம இருக்குது. அந்த நபர்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவிங்க, நான் உடனே உங்களுக்கு புக்கு அனுப்பி தரேன். அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் புக்கு கிடச்சிட்டு ஆனால் சில பேர் பணம் அனுப்பாமல் இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு அனுப்பி விட்ருங்க. இது வரைக்கும் புக்கு வாங்கலைன்னா தயவு செஞ்சு வாங்குங்க. இப்போ ஏற்கனவே வாங்கினவங்க ஒரு 4 புக்கு 5 புக்கு வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு 10 புக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. இது மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக இது இருக்கும். நம்பரை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிடுங்க. 9092345641 9092345641. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை நீங்கள் அனுப்பிவிடுங்க. இதுதான் ஜிபே நம்பர் அல்லது ஃபோன்பே நம்பரும் இதே நம்பர் தான். ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டுருங்க. புக்கை நான் அனுப்பி தந்துடுறேன். இது ஒரு வேண்டுகோள், எனக்காக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். பரமசிவம் பாத்திமா இந்த படம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்க நிறுவனம் வந்து லட்சுமி கிரியேஷன்ஸ். இந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பல படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்க. அதாவது முதல் கனவே அப்படிங்கிற படத்தை ஹரி ரோஸ் கதாநாயகி அறிமுகமான படம் முதல் கனவே. அதே மாதிரி அதே நேரம் அதே இடம், இது ஜெய் வந்து கதாநாயகனாக நடித்த படம். அதாவது கங்கை அமரனுடைய மகன் பிரேம்ஜி அமரன் இருக்கார்ல, அவர் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமான படம் அதே நேரம் அதே இடம். அது போக வந்து பகிரிங்கிற ஒரு படத்தை வந்து இவங்க தயாரிச்சிருக்காங்க. பெட்டிக்கடை அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. இப்போ கடைசியாக பரமசிவன் பாத்திமா இந்த படத்தையும் இவங்க தயாரிச்சிருக்காங்க. இது அந்த தயாரிப்பு நிறுவனம் இது. இதில் வந்து இந்த தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கு கார்வண்ணன். இந்த இசைக்கு கார்வண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து 3 படம், இது எனக்கு தெரிஞ்சு இதில் 4 படம் வந்து இவர் டைரக்ட் பண்ண. பகிரி, பெட்டிக்கடை, தமிழ் குடிமகன், பரமசிவன் பாத்திமா இந்த படங்களெல்லாம் இவர் இயக்கிய படங்கள். இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆரம்ப காலத்தில் மாநில நிர்வாகியாக நாம் தமிழரில் இருந்தவர். தமிழ் தேசியம் இவருடைய சித்தாந்தம். இவர்கிட்ட இருந்து ஒரு கடைசியாக வந்து அந்த பரமசிவன் பாத்திமாங்கிற படம் வந்து மத மாற்றம் சம்பந்தப்பட்ட உண்மை விஷயத்தை அவர் வந்து திரையில் சொல்லியிருக்கார் இந்த படத்தை. ஏன்னா நான் வந்து சென்சாருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்காக சில ப்ராசஸ் உண்டு. அதை சென்சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட வேலைகள், அது தொடர்பாக நிறைய வேலைகள் இருக்குது. அதை விரிவாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட வேலையை செய்கிறதுல நானும் ஒரு ஆள். அதாவது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு டீம். இந்த டீம்ல நானும் ஒரு ஆளுங்கிறதுனால இந்த படத்தை வந்து எனக்கு திரைக்கு வரதுக்கு முன்னாடியே இல்லை ப்ரீவியூ ஷோ போடுறதுக்கு முன்னாடியே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதனால இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய ஆடியோ, அதாவது டெய்லரை வந்து
ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவருக்கு மாநில தலைவராக இருந்த கடைசி நாட்களில் வந்து இந்த படத்தினுடைய டீசர் அல்லது டெய்லர் எது வேணால் பேர் வச்சுடுங்க, இதை வந்து அவர் வந்து அதில் வெளியிட்டார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இதை வெளியிட்டு இந்த படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்டது இவங்க தான் வெளியிட்டாங்க. எனக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஏன் இதை வந்து வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏன்டா இவர் வெளியிடுறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இவர் வெளியிட மாட்டாருன்னு அதுதான் எனக்கு இந்த படத்தை பார்க்க தூண்டியது. அப்போ இதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே இது வந்து அவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இதை டெய்லரை வெளியிட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் அவங்க வெளியிடலை, காரணத்தோடு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து மதம் மாற்றத்தினால ஒரு குடும்ப உறவுகள் எப்படி துண்டாடப்படுகிறது, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி வந்து பாதிக்கப்படுறதுங்கிறத மையக்கரு இந்த படத்தினுடைய மையக்கரு. இதை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்களோ இல்லை நான் என்ன மாதிரி ஒரு ஆட்களோ எடுத்தால் இவன் வந்து சங்கின்னு சொல்லி ஈஸியாக முத்திரை குத்திடலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கூடாரத்தில் இருந்து வந்து அவர் பேசுகிறாருன்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல இவங்களுக்கு. இது சம்மந்தமாக இந்த டீசரு அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருக்கேன் இது சம்மந்தமாக. அதெல்லாம் வெளியே வந்த உடனே ஒரு சில கிறிஸ்தவ மத வெறி கும்பல் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, யூடியூப்பில் நிறைய வந்துட்டு இருக்குது சம்மந்தமாக. இப்போ என்ன அப்படின்னா இந்த படம் வந்து 6ஆம் தேதி வந்து திரைக்கு வருது, வரக்கூடிய 6ஆம் தேதி. இந்த திரைப்படத்தை தேசியவாதிகள் இந்த நாட்டை நம்ம வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறோம், நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம இதை பார்க்கணும். இந்து மதம் வந்து எப்படி துண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கலாம். அதாவது மதமாற்றம், அதாவது தானாக ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்து மதம் நான் இருக்கேன், எனக்கு கிறிஸ்தவ மதம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா மதம் மாறி போகிறேன் அப்படிங்கிறது சுதந்திரம். அது அவங்கள வந்து யாருமே தடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு வேலை தாரேன், உனக்கு ஒரு வாத்தியார் வேலை தாரேன், அந்த வேலைக்கு நீ செய்ய வேண்டியதும் நீ மதம் மாறணும். இது கட்டாய மதம் மாற்றம் தானே, இந்த படத்தில் அதுதான் சொல்லுது. இந்த படத்தினுடைய கதை வந்து இதை தான் பேசுது. அப்போ அந்த மாதிரி போனது மதத்துக்காக வேண்டி, நீ வேலைக்காக வேண்டி நான் கிறிஸ்தவன் சொல்லி நான் இருந்துக்கிறேன், ஆனால் வந்து உள்ளூர உணர்வில் வந்து நான் ஏற்கனவே சாமி ஆடுனா சாமி என் மேலே வருது, படத்தில் வருது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது வந்து தவறுன்னு சொல்லி சுட்டி காணிக்கூடியதான். இது வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரிப்பட்ட கிராமங்களில் நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து தான் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இதை திரைக்கதையாக வடிவமைச்சு படமாக எடுத்திருக்காங்க. நல்ல படம். இதில் வந்து விமல் வந்து இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். சாயா தேவி அவங்க வந்து இதில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அது போக எம்எஸ் பாஸ்கர், மனோஜ்குமார், ஸ்ரீரஞ்சனி, காதல் சுகுமார், ஆர்த்தி, அருள்தாஸ், கூல் ஜெயந்த் ஒரு பாட்டெல்லாம் கூட இதில் இருக்குது. அவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து ஹிட்டு. கிட்டத்தட்ட யூடியூப் சேனலில் இந்த பாட்டை வந்து ஒரே ஒரு யூடியூப் சேனல்லேயே வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிருக்கு. படம் அழகான இதில் இயற்கையோடு போய் எடுத்திருக்காங்க. அது சுகுமார் பெரிய கேமராமேன், பழைய இல்லை, அவர் கரண்டில் உள்ள ஒரு பெரிய கேமராமேன். அவர் மைனா படத்துக்கெல்லாம் அவர் தான் கேமராமேன். இது மாதிரி இயற்கையை நமக்கு வந்து அதாவது ரசிக்கிறபடியாக ரொம்ப நல்ல அழகாக படத்தில் திரையில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இசைக்கு கார்வண்ணனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இதில் நடிச்சிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்தவ பாதிரியாராக நடிச்சிருக்காரு. படம் முழுக்க அவர் இருக்கார். ஏராளமான வசனங்கள் இருக்குது இதில். படம் வந்து படத்தை வந்து அதுக்கு பிறகு ப்ரிவியூ போட்ட பிறகு மிச்சம் இதை நான் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி படத்தை எடுக்கிறவங்களை நம்ம ஊக்கப்படுத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் அவர் எதிர்த்த சித்தாந்தத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறாரு, இந்த கதையை வந்து படமாக எடுத்திருக்காருன்னா அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா உண்மையை சொல்லணுக்குன்னா இப்போ துணிச்சல் வேணும் சார். பொய்யை சொல்லணும்னா துணிச்சலே தேவையில்லை. வெள்ளைக்காரன் தான் வந்தான், அவன் தான் கல்வி தந்தான், இப்படியெல்லாம் சொல்லணும்னா இது பொய். அதுக்கு முன்னாடி அப்போ வள்ளுவர் எந்த காலேஜில் போய் படித்தார் அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குற்றவாளி ஆயிடுவீங்க. அதனால் இப்போ கேட்கக்கூடாது. வைரமுத்து மாதிரியான தகரடப்பாக்கள்லாம் இதை தான் சொல்லிட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் தான் வந்து அதை கூட ஒரு டைலாக் இதில் வரும். அவரே வந்து வெள்ளைக்காரங்க வரலன்னா நீங்கள் எல்லாம் பிச்சை எடுத்துருக்கணும்னு ஒரு டைலாக் வரும். ட்ரெய்லரில் கூட நீங்கள் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து விமல் வந்து பதில் சொல்லுவார், அவனே பிச்சை எடுக்க தானே வந்தான்னு சொல்லியிருப்பார். கரெக்டு தானே, பிச்சை எடுக்க தானே வந்தான். அதுக்கு இந்த பாதிரியார் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து நேற்றுக்கு பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. அது வந்து அவன் வந்து வியாபாரத்துக்கு வந்தான், வியாபாரத்தை பண்ணிட்டு போண்டியதானே, எதுக்கு மதம் மாற்றினான்? நோக்கம் அதுவாப்போம். அது மிஷினரி வேறு, இது வேறு. மிஷினரியை பற்றி பேசினா நீங்கள் ஏன் வந்து குறுக்க வந்து நிற்கிறீங்க? நீங்கள் வந்து இங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்தில் பிறந்து வந்தானே, எதுக்கு மதம் மாறினீங்க? இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பதில் இருக்காது.
ஏங்க ஒருத்தர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்காக மதம் மாறினேன், யாராவது ஒருத்தங்க வந்து நான் இந்து மதத்தினுடைய பகவத்கீதையை நான் குறைந்தபட்சம் நான் முழுக்க படிச்சிருக்கேங்க, அதே மாதிரி இதில் உள்ள வேதங்களெல்லாம் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களெல்லாம் நான் படிச்சிருக்கேன், உபநிஷத்துக்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், இதில் உள்ள இலக்கியங்கள் இன்னும் நிறைய தத்துவ நூல்கள் எல்லாம் நான் படித்து பார்த்தாங்க. இதில் இருக்கக்கூடிய இதை விட அந்த பைபிள்னு சொல்லக்கூடிய அந்த அதை கிறிஸ்தவங்களுடைய புனித நூலில் நான் இதை அவ்வளோத்தையும் படித்து முடிச்சுட்டு நான் அதை போய் படித்தேன். இதை விட பிரமாதமான விஷயம் அதில் இருக்குது. அது வந்து அதனால நான் அதை மாறினேன். ஒரு ஆளை சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க சார். திருநெல்வேலியில் தான் நிறைய, கன்னியாகுமரி திருநெல்வேலியில் தான் நிறைய பேர் மதம் மாறிக்கும். ஒரே ஒருத்தரை சொல்லுங்க. கிடையவே கிடையாது. மஞ்சமாவுக்காக மதம் மாறினவன் எங்கள் ஊரில், பால் பவுடருக்காக மதம் மாறினவன், பொண்ணுக்காகலாம் மதம் மாறுறது எவ்வளோ பெரிய அசிங்கம். பொண்ணுக்காக மதம் மாறினவன், வேலைக்காக மதம் மாறினவன். இது தானே நடைமுறையில் இருக்குது. இதில் அந்த வேலைக்காக மதம் மாறின கதையை எடுத்திருக்காரு. வேலைக்காக மதம் மாறி அதனால் குடும்பத்துலேயுமே எங்கள் குடும்பத்திலே வந்து கிறிஸ்தவங்களாக மதம் மாறணும், அதோட அந்த குடும்பத்திலேருந்தே வெட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாங்க பிரச்சனை. எனக்கு தங்கச்சியா இருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் என்ன அது கிறிஸ்தவ மதத்துக்கு அவள் போயிட்டா அப்படின்னா அதுக்கு பிறகு அவள் அண்ணன் கிடையாது, நான் தம்பி கிடையாது, எங்கள் அப்பா இறந்து போனாருன்னா அதுக்கு வந்து வரமாட்டேன். இந்த மாதிரி போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பச்சையை சொல்கிறதா இருந்தால், ஒரு மகன் வந்து மதம் மாறி போயிட்டான்னா, அப்பா வந்து இந்து மதத்திலே இருந்து கடைசி இறந்து போகிறாருன்னா அவருக்காக கொல்லி வைக்க மாட்டாங்கிறான். ஊரில் கிராமப்புறத்தில் சொல்கிறது கொல்லி வைக்கிறது, கொல்லினே சொல்லுவாங்க பிள்ளைகளை. சில திட்டும்போது சொல்லுவாங்க, பிள்ளைய பெறதே அப்பா அம்மாவுக்கு கொல்லி வைக்க தான். இது இந்து தர்மம் சொல்லுது. கரெக்டு தானே? மதம் மாறி போயிட்டான், இப்போ பண்ண மாட்டேங்கிறான். நம்ம கலாச்சாரத்தை தூக்கி தூரப்பட்டு போயிடறாங்களே. அதோட பொட்டு வைக்க கிடையாது, பூ வைக்க கிடையாது, நம்ம அந்த கோலம் போடுறது கிடையாது. இதெல்லாம் பிசாசுகள். அதை விட எவ்வளோ நேரம் கும்பிட்டு இருந்த சுடலை மாடன், இசைக்கியம்மா, அப்புறம் பத்திரகாளி, இன்னும் சொல்லப்போனால் மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து பிசாசுகள்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. எவ்வளோ பெரிய அவமானம் இது, எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இவங்க மதம் மாறின யாருக்காவது வந்து பைபிளாவது குறைஞ்சபட்சம் முழுக்க படிச்சிருக்காங்களா? அதுவும் கிடையாது. சரி, நீ இருந்த மதத்துலையும் ஒன்றும் படிக்கலை, வந்த மதத்துக்கும் ஒன்றும் படிக்கலை. எவனோ ஒருத்தன் வந்து அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வருதுங்கிறதுனால சொல்லிட்டு இருப்பான். சர்ச்சில் சொல்லிட்டு இருப்பான், இல்லை மசூதியில் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து உன்னுடைய சொந்த கடன்லாம் வெட்டி விடுறல, அதுதான் பிரச்சனை. அதை தான் வந்து இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதை குறிப்பாக இந்த வேலைக்காக மதம் மாறி போனதுனால ஒரு அண்ணன் தங்கை இவங்களுடைய இது எப்படி பிரிஞ்சு போகுது, அவங்களுடைய பிள்ளை காலத்தில் அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அவங்கள வந்து கடைசி இந்த மதவெறி பிடிச்ச கும்பல் கொலையை பண்ணிவிடுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இந்த இதுதான் இந்த படத்தினுடைய கதை கருவாக இருக்குது. இதுக்குள்ளால நிறைய விஷயங்களை இவங்க அலசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்லவே முடியாது. இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர் நாட்டில் நடக்கிற விஷயத்தை படமாக்கியிருக்கார். அவர் கூட நான் கேட்கும்போது நேற்றுக்கு தான் அவரை நேரில் முதல் முறையாக சந்தித்தேன். இசைக்கு கார்வண்ணன் அவர்களை நேற்றுக்கு தான் பார்த்தேன். பார்க்கும்போது உண்மையிலே மனசார அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு அளவு உள்ள ஆள் தான் அவர். உண்மையிலே மதம் ரொம்ப பாராட்டணும். அப்போ அவர் வந்து அவர் சொன்னார், அவருக்கு அனுபவத்தில் அவருடைய வாழ்க்கையில் அவர் நேரடியாக பார்த்த அனுபவத்தை தான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்குது. 6ஆம் தேதி ரிலீஸ் வருது. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, எப்படி ருத்ரதாண்டவம், எப்படி வந்து திரௌபதி, எப்படி வந்து கேரளா ஸ்டோரிஸ், அதே மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸு, இந்த படங்களெல்லாம் நம்ம கொண்டாடணுமோ அதே மாதிரி இந்த படத்தையும் நாம் வந்து கொண்டாட வேண்டும். அப்போ தான் திரைத்துறையில் இது மாதிரியான படங்கள் நிறைய வரும். அப்போ வந்தால் தான் உண்மை சம்பவங்கள் வெளியே தெரியும். இந்த மதமாற்றம் மட்டும் கிடையாதுங்க, தேச துரோக கும்பல்கள் தான் தமிழ் திரை உலகத்தை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில் போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது அவங்க கையில் போயிட்டு, அப்போ அவங்க முழுக்க இந்து விரோத கருத்துக்களை தான் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விதைச்சிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி அவங்க தயாரிக்கிறது, அவங்களுடைய டீம்லேருந்து உருவாக்கப்படக்கூடிய டைரக்டர் எல்லாமே இதே மைண்ட் செட்லேயே போயிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து புனிதமாக வந்து சிலுவையை காணிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அப்படி காணிப்பாங்க. நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்கள், அங்கங்கே வந்துகிட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் உள்ள திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கிற விஷயம் நமக்கே தெரியாது, ஆடியன்ஸுக்கே தெரியாமலாம் கொண்டு இந்த வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேரடியாக மறைமுகமாக நடக்குது. அதை விட நேரடியாகவும் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா, உண்மையை மட்டுமே தமிழ் சினிமா பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு மாற்றம் வரணும். அப்போ அங்கே மாற்றம் வரணும்னா இது போன்ற படங்களை நம்ம வெற்றி படம் ஆக்கணும். நம்ம வந்து சினிமா அது ஒரு என்னமோ தெரில எனக்கு, நம்ம இந்த அமைப்புகளை பார்த்திங்கன்னா சினிமானாலே அது வந்து ஒரு தீண்டத்தகாததுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இன்னமும் சில பேர் அதை சொல்லுவாங்க. இந்த இதில் கூட கமெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, நம்ம சினிமா தவிர்க்கலாமே, சினிமா தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி. சினிமா தேவை. இந்த நாட்டில் இந்த கேடுகெட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்ததில் ஒரு பங்கு சினிமா தான். எம்ஜிஆர் ஒரு முக்கியமான பங்காளி. அதில் இன்னைக்கு வரைக்கும் திரைத்துறை தான் அரசியலை வந்து ஆட்டி படைக்குது. அரசியலில் அவங்க வெற்றி பெறனால தான் தமிழ்நாட்டில் எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அது மதமாற்றம் வந்து இந்த அளவு கொடிகட்டி தமிழ்நாட்டில் பறக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் இந்த சினிமா துறை முக்கியமான காரணம். அப்புறம் பத்திரிகை துறை,
திமுக எப்படி ஆட்சி பிடிச்சுன்னு வரலாறு எடுத்து பாருங்க. சினிமா இருக்கும், அப்புறம் பத்திரிகை துறை இருக்கும், எழுத்துத்துறை இருக்கும். இது அவ்வளவுமே முக்கிய பங்காற்றி இருக்கும். வெளிப்படையாக நம்ம அண்ணாதுரை பேசினாரு, எம்ஜிஆர் வந்தாரு, இதனால தான் மாறிச்சுன்னு நினைக்கிறது தப்பு. இதெல்லாம் பின்புலமா இருந்து வந்ததுனால தான் அந்த ஆட்சி மாற்றம் நகர்ந்தது. அதே மாதிரி தான் இப்பவும் வந்து தமிழகத்தில் நம்ம வந்து ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது நான் பேசுறது முதலிருந்தே எதான் சொல்லுவேங்க. ஆட்சி மாற்றங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. திமுக விட்டா அண்ணா திமுக, விட்டா திமுக, இது வந்து தேவையில்லை. இது கடந்த காலத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒன்றும் மாற போகிறதில்லை. ரெண்டில் யார் வந்தாலும் சரி, அரசாங்கத்து கையில் தான் வந்து இந்து கோயில்களெல்லாம் இருக்க போகுது. கரெக்டாக? இந்த ரெண்டில் யார் வந்தாலும் சரி, முற்போக்கு, அதாவது உயர்ந்த ஜாதியில் உள்ள ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த போகிறதில்லை. இவங்களில் யார் வந்தாலும் சரி, அந்த நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அந்த கொடுமை கேளுங்க, பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. அதை கொண்டு வந்தால் ஏழைப்பாளைகள் நிறைய படித்து முன்னேறிடுவாங்க. சர்வதேச தரத்தில் அதில் கல்வித்தரம் இருக்குது. அப்போ அதை வந்து அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வர அனுமதிக்கும் போகிறது, அந்த பள்ளிக்கூடத்தை இங்கே திறக்க போகிறதும் இல்லை. யார் வந்தாலும் சரி, சாராய கடையை மூட போகிறதே இல்லை. திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக. அப்போ அது வந்து என்னத்துக்கு? அப்போ ஒரு மாற்று சித்தாந்தம் வந்தால் சரியாக இருக்கும். அதுதான் நான் வந்து அண்ணாமலை வந்தால் என்ன சாத்தியமாகும்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, அது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அது எப்படியும் போட்டோம். ஆனால் இப்போ இதை மாதிரியான ஒரு மாற்று சித்தாந்தம் வரணும், ஒரு அரசியல் மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம் வரணும். அப்படின்னா திரைத்துறையும் அதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த சினிமா எதுக்குங்கன்னு சொல்லக்கூடியவங்க கூட, நான் படமே பார்க்க மாட்டேன், டிவியில் உட்காந்து நான் பாட்டே கேட்க மாட்டேன், சினிமா பாட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அது இருக்காது. அது ரொம்ப ரேராக 1% வேணா இருக்கும். பாக்கி எல்லாருமே சினிமாவை சார்ந்தால் நம்ம மறைமுகமாக இருக்கும். திரையில் அதாவது திரையில் போய் பார்க்க கூடாது, தேட்டருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து உட்காந்துருந்து டிவியில் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருப்போம். அதில் உள்ள பாட்டு கிளிப்பிங்ஸ் இதை தான் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்மகிட்ட இருக்குது. அப்போ நாம் அவங்க கூட போய் தான் சில மாற்றத்தை நம்ம பண்ணுறதுக்கு துணை புரியணும். எழுத்துத்துறையில் நம்ம ரொம்ப சின்ன சுருங்கி போய் இருக்கும். தேசியவாதிகள் எழுத்துத்துறையில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள், இருக்காது. ஆனால் தேச துரோகிகள் எவ்வளோ வேணும் பாருங்கள். தீகா பின்னாடியும் அந்த கம்யூனிஸ்ட் இதுலேயும் பின்னாடியும் இருந்துக்கிட்டு அந்த முகமூடி அணிஞ்சிட்டு எவ்வளோ பேர் எழுதி தள்ளுறாங்கன்னு பாருங்கள். அது பெரிய லெவலில் இருக்கும். தேசிய சித்தாந்தத்தில் 1% தேருமாங்கிறது எனக்கு சந்தேகம். எழுத்துத்துறையில், பத்திரிகை துறையில் பாருங்கள், எல்லாமே விலைக்கு வாங்கி வச்ச மாதிரி வச்சு விட்டாங்க. அப்போ அதுலேயும் நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம். ஆனால் பெரும்பான்மை நாங்கள் இந்துக்கள்னு சொல்கிறோம், பெரும்பான்மை தேசியவாதிகள்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சினிமா துறையிலும் நம்ம அது தீண்டத்தகாத துறை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டு ஒதுங்கி போனனால கண்ட ஆட்களெல்லாம் உள்ளே புகுந்து அதுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தி அரசியல் வேண்டாம், அது சாக்கடைன்னு ஒதுங்கி போனான்னு லாய்க்கில்லாதவெல்லாம் முதலமைச்சராகி நாசம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இங்கேயும் சினிமா துறையிலும் அதே மாதிரி இருக்காங்க. அப்போ அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஒரு பெரிய மாற்றம் வரணும், காமராஜர் காலத்து அரசியல் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்டதும் மாறணுங்கிறது என்னுடைய கருத்து. அதை நோக்கிய முயற்சியில் தான் நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். அதனால நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை நீங்கள்லாம் வந்து சினிமா துறையில் வந்து படம் எடுங்கன்னு நான் சொல்லலை, எடுக்கிறவங்கள ஊக்கப்படுத்துங்கன்னு ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த இசைக்கு கார்வண்ணன் அவர்களுடைய பரமசிவன் ஃபாத்திமாங்கிற படத்தையும் நம்ம வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தணும். 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் படம் வந்து திரைக்கு வரட்டும், வந்து முடிஞ்ச பிறகு அது பிறகு யூடியூப்பில் போடுவாங்களா, அப்போ நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து சேனலில் போடுவாங்களா அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அது நம்முடைய அந்த படத்தை ஊக்கப்படுத்துகிற விஷயமாக அமையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படம் திரைக்கு 6ஆம் தேதி வருதுன்னா நம்ம 6, 7, 8 இந்த 3 நாளைக்குள்ளே நம்ம அந்த படத்தை பார்க்குற மாதிரி முயற்சி பண்ணி குடும்பத்தோடு நம்ம டிக்கெட் புக் பண்ணி, ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஓப்பனிங்கை நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ இருக்குது. எப்படி நம்ம இந்த ருத்ரதாண்டவம் படத்தையும் திரௌபதி படத்தையும் நம்ம கொண்டாடணும், அதனால் மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து இந்தி வெர்ஷனே தமிழ்நாட்டில் சக்கப்போடு போட்டுச்சு. அதே மாதிரி தான் டிரான்ஸ்னு ஒரு படம் வந்து ஸ்ட்ரைட்டாக மலையாள வெர்ஷனே தமிழ்நாட்டில் வந்து நல்லாவே ஓடிச்சுது. அது அதே மாதிரி நீங்கள் வந்து கேரளா ஃபைல்ஸை நீங்கள் எடுத்தாலும் அதே மாதிரி கதை தான். அப்போ இந்து ஆடியன்ஸ் உருவாயிட்டாங்க, அது மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்து ஆடியன்ஸ் உருவாயிட்டாங்க. தேசியவாதிகள் சித்தாந்தத்தில் வரக்கூடிய படத்தை ஆதரிக்க தயாராக இருக்காங்க, தயாராக இருக்கோம் நாம். அதே மாதிரி தேச துரோகிகளுடைய படத்தை புறக்கணிக்கவும் நம்ம தயாராக இருக்கோம். கணிச்சு விட்டோம். கடந்த சில படங்களில் சூர்யா பட்ட பாடு உங்களுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித்தினுடைய படம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க வேறு காரணம் சொல்லிட்டு திரிவாங்க. ஆனால் உண்மையான காரணம் 100க்கு 85% இருக்கக்கூடிய இந்து ஆடியன்ஸ் தான். 85% அதிகமாக தான் இருப்பாங்க. மக்கள் தொகையில் 85 இருப்போம். ஆனால் திரைக்கு போய் தேட்டருக்கு போய் படம் பார்க்குறது அதிகமான 90க்கு மேலே இந்த இந்துக்காரன் தான் படம் பார்க்க போகிறான். அப்போ நாம தான் வந்து அந்த படத்தை வெற்றி படமாக்குறதும் தோல்வி படமாக்குறதுங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த களம் தயாராகிட்டு, அப்போ அதே மாதிரி இந்த வரிசையில் இந்த படத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும், வெற்றி பெற வைக்கணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கை. நிச்சயம் நம்ம அவ்வளோ பேரை சேர்ந்து இந்த படத்தை கொண்டாட வைப்போம். மற்ற இந்து அமைப்பில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் வந்து ப்ரீவியூ ஷோக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்க சொல்லும்போது இன்னும் கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூடும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம 6ஆம் தேதி தேட்டரில் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும்.
அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. 6, 7, 8 உங்களுக்கு என்னைக்கு சௌகரியப்படுதோ அன்னைக்கு குடும்பத்தோட போய் பாருங்க. குழந்தைகளையும் கூட்டிட்டு போங்க, பெரியவங்களையும் கூட்டிட்டு போங்க. பார்க்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நமக்கு நம்ம நாட்டில் என்ன, வீட்டில் என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு, ஊரில் என்ன நடந்துங்களோ திரையில் பார்க்கும்போது தான் நமக்கு ஆமாம் உண்மை சொல்லியிருக்காங்கிறதும் புரியும். இது மாதிரிப்பட்டவங்களை நம்ம வரவேற்கவும் முடியும். அவங்கள நம்ம வந்து வாழ்த்தி வரவேற்கிறது நம்மளுடைய கடமை சார். இன்னொன்று, படத்துலையும் நல்லா தான் இருக்குது. நல்ல கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் படம். நெஞ்சத்தோட ஒட்டிய கதையாக இருக்கும். இதயத்தை குளிர்விக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமாக படம் பார்த்துட்டு வெளியே வரலாம். நிச்சயம் நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை பாருங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.